ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையில் ஸ்பெஷலாக இருக்கிற ஜிகர்தண்டா தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட். பார்த்திங்கன்னா மதுரையில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரிஜினலாக ஜிகர்தண்டா செய்ய போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி ஜிகர்தண்டா பண்ணுறதுலேருந்து ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் பாதாம் பிசின். உங்களுக்கு உடம்புல ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது, சூட்டை தணிச்சு கொடுக்கும். இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானது. பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி ஹீட்டெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த பாதாம் பிசினை இன்றைக்கி நம்ம வந்து ஜில் ஜிகர்தண்டா செய்ய போகிறோம். மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸான ஜிகர்தண்டா. ஸோ இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 8 hours இல்லை அந்த மாதிரி ஊற வச்சுனா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஊறி போய் நல்லா புசுன்னு வரும். நமக்கு பாதாம் பிசின் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்ல ஹீட்டாக ஆனதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணணும். ஸ்லோவில் வச்சு பண்ணாதீங்க. கேரமல் கொஞ்சம் ஆகிறது கஷ்டம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதேமாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா நமக்கு லைட்டாக நமக்கு சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜிகர்தண்டாவுக்கு முக்கியமானது நம்ம கேரமல் தான். கேரமல் நம்ம போட்டால் தான் நமக்கு ஜிகர்தண்டாவோட கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கேரமல் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பாருங்கள், முன்னாடிக்கு இப்போவும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சர்க்கரை. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வரைக்கும் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம ஒரு பேனில் மாற்றிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதேமாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், முன்னாடிக்கு இப்போவும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு மெல்ட் ஆகணும். பாகு மாதிரி நமக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கேரமல் நல்ல கலர் வந்துருச்சு. எந்த எசன்ஸுமே போட தேவையில்ல. நம்ம வீட்டிலேயே இதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான கலர் ரெடி ஆகிடுச்சு. கேரமல் நல்ல கலரில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த கேரமல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜிகர்தண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம் எல்லா பொருள்லையுமே. ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். அதே ஸ்டவ்வில் இன்றைக்கி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் கிட்ட. இந்த 1/2 லிட்டர் பாலை நம்ம கொஞ்சம் நல்லா லைட்டாக திக்காக காய்ச்சி எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவும் நம்ம காய்ச்சணுன்றது இல்லை. இந்த பாலில் நம்ம வந்து கேரமல் பண்ணி வச்சுக்க எசன்ஸை கொஞ்சம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் கலருக்காக. பாலை நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடணும்னா லைட்டாக கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நம்ம கேரமல் பண்ண எசன்ஸை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கலருக்காக இதை நம்ம ஊற்றுறோம். இந்த மாதிரி கலர் வரும், நமக்கு ப்ரௌனிஷாக இருக்கும் கலரு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜிகர்தண்டா பண்ணும்போது இந்த மாதிரி கூலிங்காக நம்ம பால் வச்சு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி கேரமல் பண்ண பேனை நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வீட்டில் ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். நான் பசும்பால் வாங்கி அந்த பால் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து ஃபுல்லாக கொதிச்சு நம்ம வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோன்னா அது 100 கிராம் அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம பாலில் ஃபுல்லாக ஏடு ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். இது வந்து பாசுந்தி. ஸோ அந்த பாசுந்தி எப்படி ரெடி ஆகுதுன்னா, இந்த மாதிரி 1 லிட்டர் பாலை நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஏடு ஃபுல்லாக எடுத்து நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்திங்கன்னா தான் நமக்கு ஏடு ஃபுல்லாக வரும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஏடெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம அப்படியே நம்ம வந்து ஜிகர்தண்டா சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் தேவையான சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கேரமல் பண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலருக்காக நம்ம இதை சேர்க்குறோம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலரில் ப்ரௌனிஷாக நமக்கு வரும். பாசுந்தி நமக்கு நல்ல ஒரு கலரில் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். ஏடு ஃபுல்லாக எடுத்து விடுங்க. ஏடோடு நமக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த ஜிகர்தண்டா பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சின்ன வயசில் நான் இருக்கும்போது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போ அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், 80 ருபீஸ், 120 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ரேட் வேரியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ரேட்லாம் நம்ம குடித்தது கிடையாது சின்ன வயசுலலாம். ஸோ இப்போ அதோட விலைவாசி எல்லாம் ஏறுனால இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஆனால் இன்னுமே அந்த ஜிகர்தண்டாவை யாருமே மறக்கவும் இல்லை. இன்னமும் நிறைய பேர் ரேட் அதிகமானாலும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் மதுரையில் ஜிகர்தண்டா சொல்லவே வேணாம், ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஜிகர்தண்டாவில் ஐஸ்கிரீம் சேர்ப்பாங்க. ஆனால் வெனிலா ஐஸ்கிரீம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெனிலா ஐஸ்கிரீமில் நான் பண்ண கேரமலில் போட்டு நான் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ்கிரீம் கலருக்காக வர வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து கேரமல் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கேரமலில்
நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம நல்ல கலரில் வரும். ஐஸ்கிரீம் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு ஈக்குவலாக ஈவனாக நமக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகி ஐஸ்கிரீம் நம்ம போட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு கலரில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பவுலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக வச்சிங்கன்னா தான் நமக்கு ஐஸ்கிரீமாக வரும். என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடில் பண்ணது ஐஸ்கிரீம் தான். ஸோ இந்த ஐஸ்கிரீம் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜிகர்தண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாதாம் பிசின் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாமே ஃபுல்லாக ஊறிடுச்சு. இந்த ஊறின பாதாம் பிசினை தான் ஃபஸ்ட் நம்ம வந்து ஜிகர்தண்டா நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பாதாம் பிசின் நமக்கு ஒவ்வொரு வாயிலும் நமக்கு படும்போது சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஜூஸில் நம்ம குடிக்கும்போது ஜெல்லி மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வந்து பாதாம் பிசினோட டேஸ்ட் நமக்கு வரும். ஸோ அதனால் நிறையவே இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பால், ஏடு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும். ஸ்டோர் பண்ணி சில்னஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் குடிக்கும்போது. ஆல்ரெடி நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம். அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஏடு நான் வந்து பாசுந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏடையும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பாசுந்தி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் ஜிகர்தண்டாவோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் கொஞ்சம் மேலாப்பில் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இதோட டேஸ்ட் நமக்கு போய் தான் நமக்கு ஜிகர்தண்டாவோட டேஸ்ட்டே கிடைக்கும். திரும்பி கொஞ்சம் லைட்டாக நான் பாசுந்தி மேலாப்பில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம ஒரு ஸ்கூப் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஜிகர்தண்டா மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் கேரமல் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி இன்னும் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மதுரையில் சாப்பிட்ற ஒரிஜினல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஜில் ஜில் ஜிகர்தண்டா குடிச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம மதுரையிலனாலே ஜிகர்தண்டா மறக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.